அக்கினி அஸ்திரமதை எரியுமிலே சத்துரு நெருங்கி வந்திடினும் வல்லவர் கரத்தினில் பறிந்திட்ட என்னை அழிக்கும் வல்லமைகள் தொடருவோம். வல்லவர் கரத்தினில் பறிந்திட்ட என்னை அழிக்கும் வல்லமைகள் தொடருவோம். ஆயன்னேஸ்வரின் அன்பிலே என்னை தேடி வந்த அன்பிலே ஆயன்னேஸ்வரின் அன்பிலே என்னை தேடி வந்த அன்பிலே என்னை பேசொல்லி அழைத்த மாதயவை என்னை சுத்திரங்கள் நான் ஏறெடுப்பேன். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த மாதத்தின் 2ஆம் நாளில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதம் முழுமைக்காக ஆண்டவர் தந்த வசனத்தை தான் நாம் பொதுவாக தியானிப்பது வழக்கம். ஆனால் நேற்று இரவு ஆண்டவர் ஒரு வார்த்தையை என்னுடைய இதயத்திலே திணித்தபடினால அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களோடு பேசலாம் என்று கிறிஸ்துவுக்குள்ள நான் தீர்மானித்திருக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை மைக்கில் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தாவீது ராஜா கர்த்தரிடத்தில் கேட்கிறார், நான் எங்க போறது, எந்த இடத்துக்கு போகிறது? கர்த்தரிடத்தில் கேட்கிறார். காரணம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய முழுமையா நீங்க படித்து பார்த்தால் சவுல் மரித்து விட்டார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா கிடையாது, ஆளுகை செய்ய யாரும் கிடையாது, தலைவன் இல்லை. தேசம் ஒரு தலைவன் இல்லாம நடத்திப்பு காணப்படுது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தாவீது கர்த்தரை பார்த்து கேட்கிறார், நான் எங்க போகிறது? சவுல் உயிரோடு இந்த நாட்களிலே தாவீதை கொலை செய்யும்படியாக அவன் பயங்கரமாக வேட்டையாடினான். எப்படியாவது தாவீது ராஜாவை கொல்லணும். தாவீது ராஜாவை கொன்று விட்டால், தாவீது ராஜாவை அழித்து விட்டால் சவுலுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்கும். அவருக்கு அதுல ரொம்ப பிரியம். கவனிங்க. ஆனால் சவுலுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்கல. காரணம், சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றல. அபிஷேகம் இருந்து, கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் சவுல் ராஜாவுக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மட்டும் அவர் நிறைவேற்றல. சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் இருக்கும், ஆனா கர்த்தர் சொன்ன வசனத்துக்கு தங்களை கீழ்ப்படுத்த மாட்டாங்க. அப்படி நிறைய மக்கள் இருக்கிறாங்க, சவுலை போல இருக்கிறாங்க. ஆனா இந்த தாவீது அப்படி அல்ல. தாவீது கர்த்தருடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் அப்படியே செய்தார். கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார்.
என் இருதயத்தில் ஏற்றபடியெல்லாம் தாவீது செய்வார் அப்படின்னு சாட்சி கொடுத்தார். இப்போ தேவன் என்ன செய்தார்? சவுல் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாதபடினால அருமையான கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகித்தார். இப்ப தாவீதை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகித்த உடனே சவுலுக்கு ரொம்ப கோபம். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, கர்த்தர் தலைவனா அவனை தெரிந்து கொண்டு விட்டார். இப்ப தாவீது உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் சவுலுக்கு குடும்பம் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அதனால கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை எவ்வளவு நெருக்க முடியுமோ, எவ்வளவு அதிகமாய் ஒடுக்க முடியுமோ, எவ்வளவு அதிகமாய் துரத்த முடியுமோ, எவ்வளவு அதிகமாய் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ, அப்படி எல்லாம் இந்த சவுல் செய்ய ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்க்கையில கூட பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் நம்முடைய இனத்தார் மூலம் வரலாம், நம்முடைய பிள்ளைகள் மூலம் வரலாம், நம்முடைய புருஷன் மூலம் வரலாம். யார் மூலம் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலவரம் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும் பொழுது அருமையான தாவீது கேட்டது போல நீங்களும் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒண்ணுமில்லாத நிலவரத்தில் காணப்படுது. என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லையே. எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனா எங்க வீட்டில் நாம் சமாதானமா வாழ முடியல. ஆண்டவரே, நான் எங்க போறது? நான் எங்க போகலாம்? ஒரு அங்கலாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கு. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்மை அணுகும்போது எங்க போனாலும் நிம்மதி இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு நிலவரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அப்ப எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? தாவீதை போல கேட்கணும், கர்த்தாவே நான் எங்க போகலாம்? இப்ப அந்த வசனம் திரும்ப வாசிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் திரும்ப வாசிங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, ஏன்டா இப்ப சவுல் இறந்துட்டாரு, அவருடைய நண்பர் யோனத்தானும் இறந்து விட்டார். இப்ப தாவீதை ஆதரிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. இப்ப அதனால தாவீது கேட்கிறார், கர்த்தரை பார்த்து கேட்கிறார், இவராகவே கேட்கிறார், நான் யூதாவின் பட்டணத்தில் போய் உட்காரலாமா? வாசிங்கள். நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். யூதாவின் பட்டணத்தில் ஒன்றில போய் நான் உட்காரலாமா? ஏன்னா யூதான்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் இருக்கு. ரோமர்ல படிக்கும்போது உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று படிக்கிறோம். ஆதியாகமம் 29 சொல்லப்பட்டிருக்கு, லேயா 4வது பிள்ளையாக யூதாவை பெற்றெடுத்தாள். யூதாவை அவள் பெற்றெடுக்கும் போது அவள் சொன்ன வார்த்தை, இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அப்போ இந்த யூதா கோத்திரத்தில் தான் யோசேப்பு வருகிறார். இந்த துதிகளின் கோத்திரமாகிய யூதா கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்ப இப்படிப்பட்டதான அந்த யூதாவின் பட்டணத்தில் போய் துதிக்கிற மக்களோடு நான் போய் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா அப்படின்னு தாவீது கர்த்தரை பார்த்து கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது கேட்டது. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற துதிக்கிற தெய்வ மக்கள் மத்தியில நீ போகலாம், ஆனாலும் எவ்விடத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? எப்ரோனுக்கு போ என்றார். எப்ரோனுக்கு போ என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்ரோனுக்கு போ அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியணும், ஆண்டவர் எப்ரோனை சொல்வதற்கு என்ன காரணம்? எப்ரோனுடைய விசேஷம் என்ன? ஏன் ஆண்டவர் அந்த எப்ரோனுக்கு போகும்படியாக சொல்லுகிறார்? வேற இடமே இல்லையா? எத்தனையோ இடங்கள் இருக்குது இல்லையா? அந்த இடத்துக்கெல்லாம் அனுப்பலாம் இல்லையா? அதையெல்லாம் விட்டுட்டு
ஆண்டவர் எப்ரோனுக்கு மட்டும் போ அப்படின்னு சொல்லுகிறாரே, ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 57வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 57வது வசனம். இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றையும் லிப்னாவையும் அதன் வெளி நிலங்களையும் யாத்தீரையும் எஸ்தமோவாவையும் அவற்றின் வெளி நிலங்களையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எப்ரோனின் விசேஷம், கர்த்தர் எப்ரோனுக்கு போகும்படியாக தாவீதுக்கு எதுக்காக சொன்னார்? எப்ரோனில் அடைக்கல பட்டணம் இருக்கிறது. யூதாவின் பட்டணத்துக்கு போகலாமா? போகலான்னு சொன்னாரு. ஆனா அதுல எங்க போகலாம் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ரோனுக்கு போகும்படியாக சொல்லுகிறார். அப்படின்னா எப்ரோனுடைய விசேஷம் என்ன? அங்க அடைக்கல பட்டணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சோர்ந்து போயிட்டீங்களா? எல்லாரும் உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, ஆண்டவர் தாவீதுக்கு எப்ரோனுக்கு போகும்படியாக சொன்னார். அந்த எப்ரோனிலே அடைக்கல பட்டணம் இருக்கிறது. இப்போ இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள நீ ஏன் போகணும்? ஆண்டவர் யூதாவின் பட்டணங்களில எவ்விடத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்டா எப்ரோனுக்கு போக சொன்னார். அங்க அடைக்கல பட்டணம் இருக்குது. அந்த அடைக்கல பட்டணத்துக்கு எதுக்காக கர்த்தர் போகும்படியாக சொன்னார்? என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா நான் ஒரு 2-3 காரியங்களை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். சில பட்டணங்களை நீ குறித்து வைத்துக் கொள்ளணும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து விடுதலை பண்ணி கொண்டு வருகிறார். இப்போ செங்கடலை கடந்துட்டாங்க, சூன் வனாந்தரத்தை கடந்து விட்டார்கள், சீனாய் மலையும் கடந்து விட்டார்கள். ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்துட்டே இருக்கிறார். அப்படி வரும்பொழுது இப்போ ஆண்டவர் சொல்றார், கானான் தேசத்துல நீங்க போய் சேருவீங்க. கானான் தேசத்தில் நீங்க சேரும்போது அங்க அடைக்கல பட்டணமாக 6 பட்டணங்களை உங்களுக்காக நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். நல்ல கவனிங்க. கானான் தேசம் என்று சொல்லக்கூடியது தேவன் சுதந்திரமாய் தந்திருக்கிற அவருடைய சபையை வெளிப்படுத்துகிறது. அங்கேதான் பாலும் தேனும் ஓடுகிறது. பால் என்று சொல்லும் பொழுதும் தேன் என்று சொல்லும் பொழுதும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. பால் தேவனுடைய வசனத்தை வெளிப்படுத்துகிறது. ஞான பாலின் மேல், வசனமாகிய ஞான பாலின் மேல் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு எழுதி கொடுக்கிறார். தேன் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய கண்களை தெளிவிக்கிறதாக இருக்கிறது. அந்த தேன்ல கொஞ்சம் எடுத்து அருமையான யோனத்தான் சாப்பிட்ட உடனே அவனுடைய கண்கள் தெளிந்ததாக இருந்தது. இதைத்தான் சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் கூட அருமையான தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தனிலும் மதுரமுள்ளதா இருக்கிறது. அப்படிப்பட்ட மதுரமுள்ள அந்த தேனை நீங்களும் நானும் பருகும் பொழுது என்னுடைய கண்களை அதை தெளிவுபடுத்துகிறது. இந்த வசனம் தான், இந்த வார்த்தை தான் கண்களை தெளிவிக்கக்கூடிய இந்த பாலாகி இந்த வசனம். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண போகிறார். இப்ப இந்த வார்த்தை பாலாக இருக்குது, தேனாக இருக்குது. அது தேவனுடைய சபையிலே கொடுக்கப்படுகிறது. அவருடைய சுதந்திரமாகிய அந்த சபைக்குள்ளே நீங்களும் நானும் காணப்படும் பொழுது, ஒருவேளை மனுஷன் இல்லையா, மண்ணுக்குரியவன் அல்லவா, நாம இன்னும் பூர்ணப்படவில்லையே, இன்னும் பரிசுத்தத்தில் வளர்ச்சி அடையவில்லையே, அதனால தெரியாம கைப்பிசகாய் சில பாவங்கள், சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. ஹல்லேலூயா. அப்ப நான் ஒரு சின்ன தவறு செய்தாலும், தெரியாம செய்தாலும், நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான், ஒரு எதிரி இருக்கிறான். அவன் தான் பிசாசு, அவன் தான் சத்துரு. மோசையுடைய சரீரத்தையே விட்டு வைக்காதவன், மிகாவேல் தீதனோடு தர்க்கம் பண்ணினவன் உங்களையும் என்னையும் விட்டு வைக்க மாட்டான். அப்போ கைப்பிசகாய் நீ கொண்டு போட்டாலும், தெரியாதனமா ஒரு தவறை நீ செய்திருந்தாலும், உன்னை எப்படியாவது பழி வாங்குகிறவன் உன்னை கொல்லக்கூடாது, பழி வாங்குறவன் உன்னை அழிக்க கூடாது, பழி வாங்குறவன் உன்னை தண்டிக்க கூடாது. அவன் கைக்கு உன்னை காப்பாத்துறதுக்கு, உன்னை தப்பு வைக்கிறதற்கு தேவன் ஒரு அடைக்கல பட்டணத்தை ரெடி பண்ணுகிறார். ஹல்லேலூயா. காயின் கொலைகாரன், முதல் கொலையாளி, முதலாக சொந்த சகோதரனை கொண்டு போட்டவன். அந்த காயின் சகோதரனை கொண்டு போட்டு விட்டு, கொஞ்சம் சவுண்ட் வாய்ஸ், என் ஜீவன் போயிரும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. காயினை கர்த்தர் பார்த்து கேட்கிறார், உன் சகோதரன் எங்கப்பா, உன் சகோதரன் எங்கப்பா போனா அப்படின்னு கேட்டா, அவன் சொல்லுகிறான், நான் என் சகோதரனுக்கு காவலாளியா? உடனே கர்த்தர் அவனை பார்த்து கேட்டார், உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை பார்த்து கூப்பிடுது, என்ன செய்த? உடனே ஆண்டவர் சில தண்டனை அவனுக்கு கொடுக்கிறார். பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய். அப்படி ஆண்டவர் அவனுக்கு சொன்ன உடனே, இப்போ ஆண்டவருடைய தண்டனையை கேட்டு காயின் பயந்துட்டான். காயின் பயந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு இட்ட தண்டனையை என்னால சகிக்க முடியாது. கொலையாளி தான், பெரிய பாவிதான், சொந்த சகோதரனை கொண்டு போட்டவன் தான். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த தண்டனையை ஆண்டவரே என்னால சகிக்க முடியாது சொன்ன உடனே கர்த்தருடைய மனம் மாறிட்டு பாருங்க. உடனே கர்த்தர் சொன்னார், காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமருன்னு சொல்லி கர்த்தர் காயினுடைய நெற்றியில ஒரு அடையாளத்தை போட்டான், ஒருத்தனும் அவனை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே அழிந்து அதிலேயே பழி வாங்குறவன் தண்டிக்காதபடிக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற, தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க, அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ள ஒரு அடைக்கல பட்டணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ இந்த எப்ரோனுக்குள்ள போய், இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள போய் நான் சொல்றது வரைக்கும் அங்க இரு. ஹல்லேலூயா. அப்ப நீ தெரியாம தான் பண்ண, மனப்பூர்வமா இந்த பாவம் செய்யல, துணிகரமா இந்த பாவத்தை நீ செய்யல. ஆனா இது நிமித்தம் சாத்தான் உன்னை கொன்றக்கூடாது இல்லையா, பழி வாங்குற உன்னை கொல்லக்கூடாது. ஏன் அவன் திருடன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நம்முடைய இயேசு அதுக்காக வந்த வரல, ஜீவன் தர வந்தார், ஜீவனில் பரிபூர்ணப்பட வந்தார். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறதுக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் கெட்டு போவது, அழிந்து போவது அவருக்கு சித்தம் இல்லை. அப்படிப்பட்ட இயேசு
நமக்கு ஜீவன் கொடுக்க ஒரு அடைக்கல பட்டணத்தை கொடுக்கிறார். இதைத்தான் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே கூட மோசே திரும்ப அதை ஞாபகப்படுத்தி நமக்கு எழுதி கொடுக்கிறார். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முற்பகையின்றி, பாருங்க, அவனுக்கு எந்த பகையும் இல்லையா. முற்பகையின்றி கைப்பிசகாய் பிறனை கொன்றவன், கைப்பிசகாய் பிறனை கொண்டவன் அடைக்கல பட்டணங்களில், அடைக்கல பட்டணங்களில் ஒரு பட்டணத்தில் தப்பியோடி போய் பிழைத்திருக்கும்படியாக. எப்பறம் இல்ல, ஆண்டவர் அவர் அடைக்கல பட்டணத்தை வச்சிருக்கிறாரு. முன்னாடி ஒரு பகையும் இல்லை மனசுல. ஆனா தெரியாதனமா ஒண்ணு நடந்துட்டு இப்போ உன்னை காப்பாற்றணும். அதுக்காக வேண்டி ஆண்டவர் அடைக்கல பட்டணத்தை உண்டாக்கி அந்த பட்டணத்துக்குள்ள நீ ஓடி போய் இருந்துரு. அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி வந்துரு. இப்போ 35ஆம் அதிகாரம், என்னாகும் 35ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிச்சு பாருங்க. 35:12. கொலை செய்தவன், மைக்க பக்கத்துல வச்சு நல்ல படி. கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாய் இருக்க கடவது. கொலை செய்தவன் நியாய சபையில நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குறவன் கைக்கு தப்பணும். இந்த உலகத்துல பழி வாங்குறவன் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறான். ரத்த பழி வாங்குறவன் சுத்திக்கிட்டே இருப்பான். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள இரு. எது வரைக்கும் இருக்கணுமா? என்னாகுமோ 35ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பார்த்து பாருங்க. கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்ரோனுக்குள்ள அடைக்கல பட்டணம் இருக்குது. அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள நீங்க ஓடி போய் இருந்தீங்க. எது வரைக்கும் இந்த பட்டணத்துக்குள்ள இருக்கணும்னு கேட்டா, பிரதான ஆசாரியன் மரணம் அடைகிற நாள் வரைக்கும் இந்த பட்டணத்துக்குள்ள நீ இருக்கணும். இது பழைய ஏற்பாட்டினுடைய நியமம். ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது நமக்கு பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்ப இந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். இனி அவரை மரணம் ஆண்டு கொள்வதில்லை. அதனால அந்த நித்திய பிரதான ஆசாரியர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறபடினால நீங்களும் நானும் என்றென்றைக்கும் இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்வே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உன்னாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின் பாக்கியம் இதே. நித்தியரே உன்னாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின் பாக்கியம் இதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம்
நித்தம் நான் நினைப்பேனே. அல்லேலூயா. இப்ப இந்த அடைக்கல பட்டணத்துல உட்காரும்படியாக சொன்னார். இப்ப இயேசு மரிக்காதவராக என்றென்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறபடினால பழி வாங்குறவன் ஒரு நாள் நம்மை தொடாத ஒரு நல்ல பாக்கியத்தை இந்த காலத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த அடைக்கல பட்டணம் பழைய ஏற்பாட்டில் 4 பட்டணங்களை பிரித்து வைத்தார்கள். இந்த பட்டணம் உண்மையாக ஆவிக்குரிய விளக்கத்தின்படி எதனை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டால், உபாகமம் 33ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். அப்படியானால் எப்ரோனிலே தாவீதை போகும்படியா கர்த்தர் சொன்னார். அங்கே அடைக்கல பட்டணம் இருக்கிறது. அந்த அடைக்கலம் யார் அப்படின்னு கேட்டா, அநாதி தேவனாகிய கர்த்தரே உனக்கு அடைக்கலமா இருக்கிறார். அதனால தான் சங்கீதத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா இப்படியாக சொல்லுவார். நிறைய காரியங்களை சொல்லுவார், அந்த ஒரு வசனம் மட்டும் போதும். தேவன் நமக்கு அடைக்கலமும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஆபத்து காலத்தில் அனுகூலமான. அப்ப எந்த ஒரு தேவ பிள்ளையும் தேவனாய கர்த்தருடைய அந்த அடைக்கலத்திற்குள் காணப்படும் பொழுது, தேவனாகிய கர்த்தரையே உன்னுடைய வாழ்க்கையில நீ அடைக்கலமாக வைத்துக் கொள்ளும் போது, அந்த அடைக்கலத்திற்குள்ளே இருந்து நீ வெளியே வராமல் இருக்கும் பொழுது, ஆபத்து காலத்தில் அவர் உனக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ இந்த அடைக்கலத்துக்குள்ளேயே நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் சொன்ன அந்த அடைக்கலத்திற்குள்ளேயே நீங்க இருக்கிறீங்க. அந்த அடைக்கலத்துக்குள்ளேயே நீங்க தங்கி இருக்கும்போது என்ன ஆசீர்வாதம் கர்த்தர் தருகிறார்? 2 முக்கியமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். முதலாவதாக எபிரேயர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த அடைக்கலத்திற்குள்ளே, இந்த எப்ரோனுக்குள்ளே இருக்கிறவர்களுக்குள்ளே தேவன் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எபிரேயர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அல்லேலூயா. சத்துரு விரட்டுறான், சத்துரு துரத்துறான். இப்போ ஒரு அடைக்கலத்துக்காக ஓடி வருகிறோம். ஆபத்து காலத்தில் ஒரு அனுகூலமான துணை எனக்கு வேணும், ஒரு சகாயம் எனக்கு வேணும். இதுக்காக வேண்டி நான் ஓடி வருகிறேன். ஒரு அடைக்கலத்துக்காக ஓடி வருகிற எனக்கு தேவனை அடைக்கலமாக இருந்து அந்த அடைக்கலத்துக்குள்ள தேவன் ஒரு நிறைந்த ஆறுதலை தருகிறார். அப்ப அடைக்கல அடைக்கலத்துக்குள்ள ஒரு மனுஷன் நிரந்தரமாக தங்கி இருக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னது? நிறைந்த ஆறுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆறுதலுக்காக வேண்டிதான் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும் பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. நீ எங்க அடைக்கலமா வந்திருக்கிறாய்?
யாருடைய அடைக்கலத்திற்குள்ளே வந்திருக்கிறாய்? தாவீதே, நீ எப்ரோனுக்குள்ளே வந்திருக்கிறாய். நீ தேவனுடைய கர்த்தராகி அடைக்கலத்திற்குள்ளே வந்திருக்கிறாய். அந்த அடைக்கலத்துக்குள்ளே வந்த உனக்கு ஒரு நிறைந்த ஆறுதல், செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு ஒரு நிறைவான பலன். இப்போ எப்ரோனில் இந்த ஆசீர்வாதம் இருக்கு, எப்ரோனில் நிறைந்த ஆறுதல் இருக்குது, நிறைவான பலன் இருக்குது. இப்போ இந்த ஆறுதலில் இந்த அடைக்கலத்துக்குள்ள நீங்க பராமரிக்கப்படணும். இதைத்தான் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினார். நாம் கர்த்தருடைய அடைக்கலத்தில் வந்தா அவர் நமக்கு பட்சமாய் பேசுவார், நம்மை பராமரிப்பார், நமக்கு ஆறுதல் கொடுப்பார். எத்தனை பேர் கர்த்தருடைய அடைக்கலத்தில் வரும்படியா வாஞ்சிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த எப்ரோனுக்குள்ளே வரும்படியாய் வாஞ்சிக்கிறீர்கள்? ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் எவ்விடத்துக்கு போகலாம் என்று கேட்ட தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன இடம் எப்ரோனுக்கு போ. நீ எப்ரோனுக்கு போ. நீ எப்ரோனுக்கு வரும் பொழுது ஆண்டவர் உனக்கு நிறைந்த ஆறுதலை கொடுக்கிறார். இதைத்தான் அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினால் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. அப்ப எப்ரோனுக்குள்ள இருந்தா, அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருந்தா, உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை உபத்திரவங்களை வந்தாலும் தேவன் உனக்கு அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் நிறைவான ஆசீர்வாதம், அதுதான் நிறைந்த ஆசீர்வாதம், அதுதான் நிறைவான பலன். இஸ்ரவேல் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்துட்ட, புருஷனை இழந்த, பிள்ளைகளை இழந்த, கவலைப்படாத, ஆனால் நீ வந்திருக்கிறது இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழே. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் பல இழப்புகளை சந்தித்து விட்டேன், பல துயரங்களை சந்தித்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கை கசந்து கொண்டிருக்கிறது. பரவாயில்லை, நீ வந்திருக்கிறது இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழே. அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு ஒரு நிறைவான ஆறுதலையும் நிறைவான பலனையும் கொடுத்து ஆண்டவர் அந்த மகிமையிலே உன்னை சேர்த்துக் கொள்ள போகிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி இதை மையப்படுத்தி, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பலனில் காணப்படுகிற ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லுகிறார். 32ஆம் அதிகாரம் 17வது வசனம், நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமா. அப்ப நிறைவான பலன்ல அமெரிக்கான ஒரு வாழ்க்கை, சுகமான ஒரு ஜீவியம் இருக்கிறது. அமெரிக்கான வாழ்க்கையும் சுகமான ஜீவியமும் நிறைவான பலனிலே கர்த்தர் நமக்கு தருகிறபடினால இப்போ இந்த செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கண்களை மூடுவோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? தாவீதுக்கு கர்த்தர் சொன்னது போல எப்ரோனுக்கு போ. எப்ரோனுடைய விசேஷம் என்ன? அடைக்கல பட்டணம் அங்கே இருக்கிறது. எப்ரோனிலே அடைக்கல பட்டணம் இருக்கிறது. அந்த அடைக்கலம் தேவனாகிய கர்த்தரை வெளிப்படுத்துகிறது. அந்த அடைக்கலத்துக்குள்ளே நீ காணப்படும் பொழுது ஒரு நிறைந்த ஆசீர்வாதம், ஒரு நிறைவான பலன், ஒரு அமெரிக்கான வாழ்வு, ஒரு சுகமான வாழ்வு. எந்த சத்துருவும்
உன்னை தொடாத படிக்கு பழி வாங்குகிறவன் கைக்கு உன்னை தப்புவிக்க, வரப்போகும் தண்டனைக்கு உன்னை தப்புவிக்க, வரப்போகும் அழிவுக்கு உன்னை தப்புவிக்க நீ ஓடி வா இந்த அடைக்கலத்துக்குள்ளே. உனக்காக 2 கரங்களையும் விரித்து இந்த அடைக்கலத்திற்குள்ளே ஓடி வரும்படியாக உன் தேவன் எனக்கு அழைப்பு கொடுக்கிறார். எப்ரோனுக்குள்ளே வருவாயா? எப்ரோனுக்குள்ளே வருவாயா? எப்ரோனுக்குள்ளே வருவாயா? கடக்க முடியாத பாதைகளில் கடந்து சென்றிட பலன் தந்தீரே. கடக்க முடியாத பாதைகளில் கடந்து சென்றிட பலன் தந்தீரே. என்னை கண்மலை விடுப்பேனில் பாதுகாத்தே, நான் நினைக்கின்ற கிருபையாலே. என்னை கண்மலை விடுப்பேனில் பாதுகாத்தே, நான் நினைக்கின்ற கிருபையாலே. என் மூலமாகாததும் இன்று நிலைப்பதும் படுவாமல் இருப்பதும் கிருபையே. என் மூலமாகாததும் இன்று நிலைப்பதும் படுவாமல் இருப்பதும் கிருபையே. இம்மட்டும் ஜீவிப்பதும்